Hi everyone, in this video we are going to see what are the best UX design roles. ஸோ நம்ம ஒரு கெரியர் சூஸ் பண்ணுறப்போ வெறும் UX UI டிசைனர் தானா ஆப்பர்ச்சுனிட்டி, வேறு எந்த ஆப்ஷன்ஸாவது இருக்கா, ஸோ இதை படிச்சுட்டு நான் வெறும் UX UI டிசைனருக்காக தான் ஆக முடியுமா, இல்லை வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாமா அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. இட்ஸ் அ காமன் கன்ஃபியூஷன். இது ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா எல்லாருமே UX UI டிசைனர்ஸ் ரூல்ஸே வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஜாப்பில் போய் ப்ளேஸ் ஆக முடியாது. சில பேருக்கு எது வருமோ அது சில பேருக்கு UI நல்லா வரும் UXஐ விட, சில பேருக்கு UX நல்லா வரும் UIயை விட, அண்ட் சில பேருக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலாக திங்க் பண்ண முடியும், சில பேருக்கு ஐடியேஷன் நல்லா வரும். ஸோ இட்ஸ் நாட் ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயம் நல்லா வரும்னு இருக்கும். உங்களுக்கும் பிடிச்ச பார்ட் டிசைன் திங்கிங் ப்ராசஸ் ஒன்று பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராசஸில் உங்களுக்கு என்ன பிடிக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அது பேஸ் பண்ணி நான் எப்படி ஒர்க் போகிறது, நான் UX UI டிசைனராக மட்டும்தான் ஆகணுமா, வேறு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கான்றது தான் இந்த வீடியோ. ஸோ திஸ் வீடியோ யூ ஆர் கோயிங் டு see 5 roles that is very important. ரொம்ப டாப் ரோல்ஸ் வந்து UX UI டிசைன் படித்தா யூ கேன் கோ. there is nothing like only one option. UX UI டிசைனராக மட்டும்தான் போக முடியும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. we have different நிறைய ரோல்ஸ் இருக்குது. we have lots of roles, but these are the top 5 roles that you can apply for. ஸோ நல்ல ஸ்கோப் அண்ட் ஃப்யூச்சரில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் கரண்ட்டாக ஓப்பனிங்ஸும் நிறைய இந்த ரோல்ஸில் இருக்குது. ஸோ இட்ஸ் அ டாப் 5 UX design roles that you can apply for. Let's get into the video now. Number 1 is UX researcher. So researchனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் what is the main thing that you have to concentrate on is research. So quantitative and qualitative research, primary and secondary research, internal and external secondary research. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ரிசர்ச்னு வரப்போ எந்த ரிசர்ச்லாம் பண்ணக்கூடாதுன்னு டெசிஷன் எடுக்கிற அத்தாரிட்டி வந்து உங்ககிட்ட தான் இருக்கும். ஸோ இட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் வெரி இன்டென்ஸ் திங். நம்ம ஈஸியாக ஒரு டெசிஷன்ஸ் வந்து சொல்லிட முடியாது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ரிசர்ச் பண்ணி நீங்கள் கொடுக்குற ஆன்சரை வச்சு தான் they are going to proceed further whether it's okay to go with designing this or notன்றதே டிசைட் பண்ணுவாங்க. ஸோ ப்ராப்ளமை ப்ராப்பராக டிஃபைன் பண்ணுறது நீங்கள் தான். ஸோ அந்த ரிசர்ச்சரில் உங்களுக்கு ரிசர்ச்சில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் நிறைய கூகுள் பண்ணுவேன், எதுக்கு எதாவது கூகுள் பண்ணுவேன், எதுக்கு எதாவது ஆர்டிகல்ஸ் படிப்பேன், பிளாக்ஸ் படிப்பேன் அப்படின்னா இட்ஸ் அ பெஸ்ட் ஃபீல் ஃபார் யூ. இந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். லைக் இஃப் யூ ஆர் இந்த ஸ்டேட் ஆஃப் லேர்னிங் UX UI, ஓகே அந்த கெரியருக்குள்ளே போகணும், டிசைன் எனக்கு டிசைனில் இன்ட்ரெஸ்ட் இல்லை பட் ஐ வாண்ட் டு டூ சம் ரிசர்ச்னா யூ கேன் டூ திஸ். ஸோ அவங்க டிசைனில் வந்து ரொம்பலாம் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. தே பார்ட்டிசிபேட் இன் டெஸ்டிங், யூசர் டெஸ்டிங், அப்புறம் யூசர் சர்வே எடுக்கிறது, இன்டர்வியூஸ் எடுக்கிறது, அந்த மாதிரி அவ்வளோதான். டெஸ்டிங்கில் கூட தே ஒன்ட் பார்ட்டிசிபேட் பட் தேல் பி தேர் சம்டைம்ஸ் நோ டவுன் பண்ணுறதுக்காக தேல் பி தேர். மற்றபடி யூ மோஸ்ட்லி கான்சன்ட்ரேட் ஆன் த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த design process. Then next one is UX writers. So நான் UX writer பற்றி ஆல்ரெடி ஒரு டெடிக்கேட்டடான ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். if you want to enter into the career, ஸோ எப்படியெல்லாம் படிக்கிறது, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஐடியா இருந்தால் you can refer that video. ஸோ நான் இங்கே சொல்ல வரது என்னென்னா UX writer is someone, நீங்கள் காப்பி ரைட்டர்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய நம்ம எழுதுறதெல்லாம் கரெக்ட் பண்ணுறது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டோ இல்லை வாட் எவர் யூ ஆர் லுக்கிங் ஆன் டு த அப்ளிகேஷன்ஸில் பார்க்குறப்போ அது ரொம்ப ஷார்ட் அண்டாக எவ்வளோ பெருசாக வேணால் ஒரு சென்டென்ஸ் வந்து எழுதலாம், பட் அதை ஷார்டன் பண்ணி ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரு அட்ராக்டிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எழுதுறது தான் UX ரைட்டர்ஸ். ஸோ எதை பண்ணால் எது நடக்கும். காப்பி ரைட்டர்ஸ் வந்து கொஞ்சம் அதை க்ளோரிஃபைடாக எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, பட் UX ரைட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக திங்க் பண்ணி they will try to cover up the users. ஸோ எந்த மாதிரி பண்ணால் எந்த மாதிரி இம்பேக்ட் ஆகும், இமோஷ்னலாக யூசர்ஸ் வந்து எப்படி எஃபெக்ட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு ஒரு விஷயம் முடிஞ்சிடுச்சு, ஜஸ்ட் சக்ஸஸ்ன்னு வரதை விட கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ காட் திஸ், அது இதுன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட சம்திங் யூ டெலிவரிங் when you finish the taskன்னு வரப்போ இட்ஸ் ஈஸி, ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகும். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ணலான்ற ஸ்ட்ராட்டஜிக்கல் திங்கிங் வந்து அவங்கள்ட்ட தான் இருக்கும். அண்ட் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும் அவங்களோட ஒர்க் வந்து. இட்ஸ் லைக் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், பட் இட்ஸ் அ கண்டினியூஸாக ஒரு லேர்னிங் ப்ராசஸாகவும் இருக்கும். ஸோ இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜாப். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அண்ட் இஃப் யூ ஆர் குட் வித் வேர்ட்ஸ், அவங்க ரொம்ப எழுத பிடிக்கும், படிக்க பிடிக்கும்னா யூ கேன் என்டர் இன்டு திஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்ட். ஸோ இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்ட்னா என்ன? ஆர்கிடெக்சர் தான் கேள்விப்பட்டிருக்கோம், இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆர்கிடெக்ட்னா யாருன்னா someone who builds the design. ஸோ இந்த டிசைன் இப்படி தான் இருக்கணும்னு செட் பண்ணுறது. ஈஸியாக சொல்லணும்னா சைட் மேப்லாம் க்ரியேட் பண்ணுவோம், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. சைட் மேப்ஸ் கார்ட் சார்ட்டிங் பண்ணுவோம்ல, ஸோ கார்ட் சார்ட்டிங்லாம் பண்ணி அதுலேருந்து இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் நம்ம பில்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான ஐடியேஷன் டெக்னிக்ஸ், ஒரு டெசிஷனபிள் ஒரு அப்ளிகேஷன் வந்து இப்படி தான் இருக்கணும்னு டிசைன் பண்ணுறோம்ல, ஒரு ப்ராடக்ட்டோ வாட் எவர் இட் இஸ். ஸோ இந்த டிசைட் பண்ணுறப்போ அதை எந்தெந்த இடத்துல எது ஃபிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு டிசைட் பண்ணுறது வந்து இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்ட்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு வந்து எந்த இடத்துல எந்த இன்ஃபர்மேஷன் ப்ளேஸ் பண்ணால் கரெக்டான ரெஸ்பான்ஸ் இருக்கும், பிஸ்னஸ் ப்ராப்பராக ஒர்க் ஆகும், அதே மாதிரி யூசர்ஸ்க்கு எல்லா ஃபீச்சர்ஸும் எனேபிளாக இருக்குன்றதுக்கு தான் அவங்க அதுக்கு தான் அதை ட்ரைன் பண்ணிட்டு தான் they will start working on that.
ஸோ இதில் வந்து என்னென்ன நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும், சில இப்போ ஐடியேஷன் டெக்னிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஐடியேஷன் டெக்னிக்ஸ் பற்றி. ஸோ அது பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் தென் அதே மாதிரி தே ஹாவ் டு பெர்ஃபார்ம் சம்டைம்ஸ் இந்த யூசர் ஃப்ளோ டாஸ்க் ஃப்ளோலாம் டிசைன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் மாற்றுறதா இருந்தால் மாற்றலாம். இல்லை இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் பில்ட் பண்ணிட்டு டாஸ்க் ஃப்ளோக்கு அது செட் ஆகுதான்னு கூட செக் பண்ணலாம். சைட் மேப்ஸ் ஆட் பண்ணலாம். அண்ட் தென் வி ஹேவ் கண்டென்ட் ஆடிட்னு ஒன்று பண்ணுவோம். ஸோ அது வந்து ப்ராப்பராக இருக்கா, எல்லாமே இல்லை பிளேஸில் கரெக்டாக ப்ராப்பராக பிளேஸாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஸோ அதுவும் அவங்க பண்ணலாம். அண்ட் we have lot of other things, inventory analysis. ஸோ என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லை, ஆல்ரெடி இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது காம்படிட்டர்ஸ் இருந்தால் ஸோ அதை கம்பேர் பண்ணி நம்மகிட்ட இது இல்லையோ அதை வந்து ட்ரை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி எது நம்ம அப்ளிகேஷனில் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்றது டிசைட் பண்ணுறது வந்து இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர்ஸ். அது எந்த இடத்துல இருக்கணுன்றது ஸோ ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். அதை வந்து இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்ட்ஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஜாப். if you love this, if you love arranging things, and if you love to maybe உங்களுக்கு ப்ராப்பராக டிசைட் பண்ண தெரியும், if you are good at it, if you are good at conducting sessions and audits, and if you are good at deciding things, and you can pursue this career like in the particular role நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் இஸ் UX UI designer. நான் சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். ஒரு ப்ராடக்டோட லுக் அண்ட் ஃபீல் ரெண்டுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ணி அது ஒரு அவுட்புட் எடுத்துகிட்டு வரவங்க தான் UX UI designers. UX UI designersக்கும் UX designersக்கும் என்னன்னு சொல்கிறேன். UX UI designers ஒர்க் ஆன் போத் திங்ஸ். ஸோ ரெண்டுலையுமே ஒர்க் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறப்போ we might not be able to concentrate on ரொம்ப டெப்த்தாக UXஓ இல்லை ரொம்ப டெப்த்தாக UIயோ ரெண்டு போக மாட்டோம். ஸோ வி கான்சன்ட்ரேட் ஆன் போத் திங்ஸ். ஸோ அந்த மாதிரி அப்போது UX UI designers வந்து ரெண்டுலையுமே பார்ஷியலாக ஒர்க் பண்ணி they'll come up with some things. பட் UX designers வந்து எங்கே ஒர்க் பண்ணுவாங்கன்னா they'll work on some deep analysis. எங்கெல்லாம் தேவைப்படுதோ ஒரு ப்ராடக்டோட கோல் ரிலேபிளாக இருக்கா, ஸ்ட்ராட்டஜிக்கலாக இருக்கா, ஸோ ஹவு இட் இஸ் கோயிங் டு பி யூஸபிள், அதோட இமோஷன்ஸ் வந்து எப்படி அஃபெக்ட் ஆகும், யூஸரோட இமோஷன்ஸ் எப்படி அஃபெக்ட் ஆகும், அண்ட் தென் அதோட ஃபீல் எப்படி இருக்குது, அண்ட் யூஸபிலிட்டி இஷ்யூஸ் ஏதாவது வருதா, அண்ட் டெஸ்டிங் கண்டக்ட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே UX designers பண்ணுவாங்க. இப்போ UI designers வந்து UX designers வந்து இதை கொஞ்சம் ஓவராலாக பண்ணுவாங்க. they won't go in very so deep. அது லைக் அதுக்கும் UX UI designers இருப்பாங்க, UX designers இருப்பாங்க, UI designers இருப்பாங்க. ஸோ இதை வந்து தனித்தனியாக அனலைஸ் பண்ணுறதுக்கு they'll be there. ரெண்டையும் இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணுறதுக்கு UX UI designers வந்து ஓவராலாக பார்ப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு தனித்தனியாக இருக்கிறவங்க வந்து they'll concentrate on two different things. And the final one is UX strategist. இவங்க வந்து ரொம்ப பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுவாங்க யூசர்ஸ்க்கு. ஏன்னா ஸ்ட்ராட்டஜியை இவங்க தான் செட் பண்ண போகிறாங்க, அந்த பிஸ்னஸ் எப்படி ஒர்க் ஆக போகுதுன்றதுக்கு. ஸோ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா UX ப்ராக்டிஷனர்ஸ்ன்னு கூட சொல்லலாம் சம்டைம்ஸ். ஏன் அப்படி சொல்லலாம்னா ஒரு ஸ்வீட் ஸ்பாட் கண்டுபிடிப்பாங்க யூசர் நீட்ஸுக்கும் பிஸ்னஸ் கோல்ஸ்க்கும் நடுவில். ஸோ வேர் தே கம்பைன், இந்த ரெண்டும் மீட் ஆகிற இடத்துல அவங்க ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ணுறதுக்கு தே கிரியேட் அ வே. ஸோ அவங்க வந்து ரொம்ப ஐ திங்க் தே நீட் டு நோ மோர் அபவுட் த ப்ராடக்ட் அண்ட் த காம்படிட்டர்ஸ் அண்ட் யூசர்ஸ் அண்ட் த பிஸ்னஸ் அண்ட் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அண்ட் ஹவு தே ஹாவ் டு கெட் இட் பேக், எப்படி எவ்வளோ they have to get it back. எல்லாமே வந்து they should analyze, then only they can set up a strategy. Strategy is more important than anything else. ஸோ ஏன்னா என்ன தான் நம்ம ப்ராப்பராக டிசைன் பண்ணி ஒர்க் பண்ணி பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி எல்லாம் ப்ராப்பராக பண்ணாலும் ஸ்ட்ராட்டஜிக்கலாக யோசிக்கலன்னா நம்ம ஹார்ட் ஒர்க்கெல்லாம் ஹார்ட் ஒர்க்காகவே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இஃப் யூ ஆர் குட் அட் யூசர் சென்டர்ட் டிசைன் அண்ட் அவங்களால யூசர் ஃபோக்கஸ்டாகவும் பிஸ்னஸ் ஃபோக்கஸ்டாகவும் ஒர்க் பண்ண முடியுன்றப்போ யூ கேன் சூஸ் திஸ் UX strategist role. ஸோ இது எல்லா இடத்துலையுமே அவைலபிளாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பர்டிகுலராக டிசைன் ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் ரொம்ப நிறைய டிசைன் ஒர்க் பண்ணுற கம்பெனிஸில் திஸ் ரோல்ஸ் கேன் பி அவைலபிள். மேபி நீங்கள் UX strategist ட்ரை பண்ணி பார்க்கலாம் if you are interested. And I think that's all. We've seen top 5 roles that you can apply for. இதுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது ஃபியூச்சரில், and we have lots of openings and opportunities for these roles. Maybe you can check it out. I'm giving few of the links in the description below. நீங்கள் அந்த ஒர்க் எப்படி இருக்கும், மேபி what kind of job description check பண்ணணும்னா you can check that. If you want to apply, you can do that. Okay, thank you so much for watching. I'll meet you all in the next video. Till then, bye bye.